எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சின்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் கோஸ்ட் எபிசோட் மாதிரி ஒரு எபிசோட் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கோஸ்ட் லிஃப்ட்டு அந்த மாதிரி நம்ம கசாமா வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறான். அந்த லிஃப்ட்டு தகிட மாதிரி கசாமாவுக்கு வேலையை கட்டு விட்டுது. என்ன வேலை கட்டு விட்டுச்சு, அது என்ன கோஸ்ட் லிஃப்ட்டு அப்படின்னா தான் இந்த எபிசோட் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன எபிசோட்குள்ளே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே லிஃப்ட்டை தான் காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பிரின்சிபல் சார் வர்றாரு. பிரின்சிபல் சார் வந்து எதையோ நம்பி நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறோம், அதை நம்ம எப்படி நம்புகிறோம், அதை நம்மளை ஏமாத்திருச்சோன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஒரு பழம்பில் போடுறாரு பிரின்சிபல் சார். அப்படியே நம்ம ஸ்கூல் பஸ்ஸை தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ளே நம்ம தலைமை சின்சானும் கசாமாவும் பேசிக்கிட்டு வராங்க. ஏன்டா கசாமா, நான் ரொம்ப நாளாக உங்கள் வீட்டுக்கு விளையாடணும்னு நினைக்கிறேன், இன்றைக்காவது வரட்டான்னு கேட்கல. நம்ம கசாமாவும் ஓகேன்னு சொல்லிடுறான். அது என்ன 10வது மாடி தானே அப்படின்னு சொல்லல. இல்லையா, அது 10வது மாடி இல்லை, அது வந்து 7வது மாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா கரெக்டாக சொல்கிறான். ஓஹோ 7ஆ, சரி ரைட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம சின்சான்னு சொல்லிடுறான். அப்படியே நம்ம கசாமாவோட ஸ்டாப்பு வந்துடுது. நம்ம கசாமா இறங்கிடுறான். பஸ்ஸும் அப்படியே போகுது. கசாமா டாட்டா சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். கசாமா வீட்டுக்கு வந்து பார்க்கல, லிஃப்ட்டு ஃப்ளாட்டு தான் அவங்க வீடு. வர வழியிலே லைட்டெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருட்டாக இருக்குது. இதை பார்த்தாலும் செக்யூரிட்டிகிட்ட கேட்குறான் நம்ம கசாமா. ஆனால் அங்கே செக்யூரிட்டியே இல்லை. என்னடா செக்யூரிட்டியே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா தேடுறான். ஆனால் அந்த செக்யூரிட்டி ரூமே எம்டியாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் நம்ம தலைவர் சின்சான் அந்த சைடு கிராஸ் ஆகும். நம்ம தலைவர் சின்சானே நம்ம கசாமா பார்த்துட்றான். என்னடா சின்சான் அப்படின்னு கத்தையில் நம்ம தலைவர் சின்சான் வேகமாக ஓடி போய் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே அந்த பட்டனை அழுத்திடுறான். என்னடா எனக்கு முன்னாடி லிஃப்ட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவும் சேர்ந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். ஆனால் நம்ம கசாமா உள்ளே போய் பார்க்குறான். அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஆளே யாரையுமே காணோம். என்னடா யாரையுமே காணா, நம்ம சின்சானை பார்த்தோமே, ஒரு வேலையெல்லாம் பிரம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவும் அவங்க லிஃப்ட்டு மாடி அழுத்துக்கான் 7ஆம் நம்பரு. சரின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டும் அப்படியே மேலே போகுது பொறுமையாக. அவனும் அவங்க மாடிக்கு வந்துடுறான். பொறுமையாக ஏறி வீட்டுக்கு போகிறான். ஆனால் வீட்டுக்கு முன்னாடி அவன் ஒரு ஸ்டூல் வச்சுருப்பான். ஸ்டூலில் ஏறி சுவிட்சத்தோட அந்த ஸ்டூலே காணா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க வீடே கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே வந்து பார்க்குறான். அது 8ஆம் நம்பர் மாடி, அவன் 7ஆம் நம்பரு. சரி பட்டனை தான் தப்பாக அழுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த 7ஆம் நம்பர் பட்டன் அழுத்தி கரெக்டாக பார்க்குறான் லிஃப்ட்டு மேலே போகுதா இல்லையான்னு. திரும்ப அந்த லிஃப்ட் எங்கே போய் இறக்கி விட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே 6ஆம் நம்பருக்கு இறக்கி விட்ருக்கு. இது என்னதா கொடுமை, நம்ம ஒன்று அழுத்தினா இது ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா திரும்பவும் அந்த 7ஆம் நம்பர் பட்டனை கரெக்டாக அமுத்துறான். இந்த தடவை பார்க்குறான் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்ப 8ஆம் நம்பர் மாடியில் போய் இறக்கி விட்ருக்கு. இந்த லிஃப்ட்டுக்கு ஏதோ கோளாராயிடுச்சு, நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான் நம்ம கசாமா. சரின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் அப்படியே நடந்து போகிறான் தனியாக. படிக்கட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்காமல் நம்ம தலைமை கசாமா நடந்து போவையில் கீழே வந்து பார்க்குறான் 7ஆம் நம்பர் இருக்கான்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஒரு ஃப்ளோர் தான் இருக்குன்னா அதுவும் 6ஆம் நம்பர் காமிக்குது. என்னடா இந்த பில்டிங்கில் 7ஆம் நம்பர் ஃப்ளோரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவங்க கசாமா பில்டிங்கை விட்டு கீழே வந்துடுறான். இறங்கி போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எண்ணுறான். பில்டிங் எத்தனை பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 கரெக்டாக 8 பில்டிங் இருக்குது. 7வது பில்டிங் இருக்குது. 7வது பில்டிங்கில் அவங்க அம்மாவும் வராங்க வீட்டில் இருந்து வெளியே. நம்ம கசாமா கத்துறான், அம்மா அம்மான்னு கத்துறான். அவங்க கேட்கவே இல்லை. கசாமா நினைக்கிறான் அம்மா எப்படியே லிஃப்ட் வழியாக தான் கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கசாமா லிஃப்ட் முன்னாடி போய் வெயிட் பண்ணுறான். கரெக்டாக அவன் நினச்ச மாதிரியே அந்த லிஃப்ட்டும் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக லிஃப்ட்டு அவன் நினச்ச மாதிரியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுது. ஆனால் என்ன ஒன்று அந்த லிஃப்ட்டு எம்டியாக வந்துருக்கு. என்னடா யாரையுமே காணா அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம அம்மா எப்படியும் மேலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா மேலே போகலான்னு சொல்லிட்டு 7ஆம் நம்பர் பட்டன் அழுத்துறான். இந்த நேரம் தான் அவங்க அம்மா வேறு லிஃப்ட் வழியாக கீழே வந்துட்டாங்க போல். அந்த சைடு நடந்து போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம கசாமா அம்மானு கத்துறான். ஆனால் லிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகி மேலே போயிடுது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பவும் நம்ம கசாமா கிரவுண்ட் ஃப்ளோரில் 1ஆம் நம்பர் அழுத்துறான். ஆனால் இந்த லிஃப்ட்டு மேலே போயிட்டு தான் திரும்ப கீழே வரும் போல். அதனால் 8ஆம் நம்பர் லிஃப்ட்டுக்கு ஃப்ளோருக்கு போயிடுது. திரும்ப நம்ம கசாமா 1ஆம் நம்பர் அழுத்தையில் திரும்பவும் லிஃப்ட்டு பொறுமையாக கீழே வருது. இந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா கிராஸ் ஆகல கரெக்டாக வந்துடுது. நம்ம கசாமா அவங்க அம்மாவை பிடிக்க போகல. அவங்க அம்மா கரெக்டாக லிஃப்ட் ஏறி மேலே போயிடுறாங்க. என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி ரைட்டு, அம்மா போகிற லிஃப்ட் வந்து 7ஆம் நம்பர் ஃப்ளோரில் போய் நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்க்கல அந்த லிஃப்ட் கரெக்டாக 7வது ஃப்ளோரில் போய் நிற்கிது. இந்த நேரம்னு பார்த்து நம்ம தலைமை சின்சான் சிரிச்சுக்கிட்டே அப்படியே கசாமாவை தாண்டி போவானா. நம்ம தலைமை கசாமாவும் சின்சானை பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு திரும்பினா இங்கே இருந்த லிஃப்ட்டை காணோம். என்னடா இங்கேருந்து லிஃப்ட்டை காணோம்னு சொல்லிட்டு நம்ம கசாமா ரொம்பவே பயத்தில் நம்ம சின்சான் பின்னாடியே போகலான்னு சொல்லிட்டு சின்சான் பின்னாடியே போய் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏறான். கொஞ்சம் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்ச மாதிரியே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே யாருமே இல்லை. ஏதோ மர்மமாக நடக்குது இந்த பில்டிங்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா நினைக்கிறான். அப்படியே அவன் உள்ளே வந்தோடனே அவன் க்ளோஸ் பண்ணமே அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகுது. திடீர்னு அது பட்டாக்கு ஸ்டார்ட் ஆகி மேலே போகுது. லிஃப்ட்டு தானாக போகுது. எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் ஃப்ளோருக்கு தான் போகுது. ஏன்னா இந்த லிஃப்ட்டு நம்மளை மொட்டை மாடி கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா நினைக்கிறான்.
நம்ம கசாமாவை தேடி பார்க்குறான், மொட்டை மாடியில் எங்கேயாவது சின்சான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் ஏதோ ஸ்கூல் பஸ் சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு நம்ம கசாமா மாடியிலேருந்து கீழே எட்டி பார்த்தா அங்கே ஸ்கூல் பஸ் வருது. என்னடா இது ஸ்கூல் பஸ் வருது அப்படின்னு பார்க்கையில அந்த ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ள இருந்து நம்ம கசாமாவை இறங்குறான். இந்த கசாமா இறங்குறத பார்த்தோன்னே நம்ம கசாமாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம இங்கே இருக்கையில் அவன் ஏறுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கையில அந்த இறங்கினாலும் அந்த கசாமா முகம் அப்படியே ஒரு பேய் மாதிரி மாறுது. இதை பார்த்தோன்னே நம்ம ஒரிஜினல் கசாமா ஒரு மாதிரி பயந்துடுறான். பயந்து ஓடையில் பின்னாடி பக்கத்துலேயே நம்ம சின்சானை ஓடி வந்துட்டு இருப்பான். இந்த சின்சானை பார்த்தோன்னே நம்ம கசாமா பயந்துடுறான், யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு 5-10 சின்சான் வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துடுறான். இந்த நேரத்தில் தான் கசாமா யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி தோணுது. அங்கே ஒரு லிஃப்ட்டு க்ரியேட் ஆகி அப்படியே கசாமாவை மட்டும் உறிஞ்சி எடுக்குது. நம்ம கசாமாவை மட்டும் பிடிச்சி வேறு ஒரு ஃப்ளோரில் வந்து போட்டுருது. இந்த ஃப்ளோருக்கு ஆப்போசிட்லேயே ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் தான் நம்ம சின்சான் வந்து இறங்குறாப்புல. நம்ம சின்சானை பார்த்தீங்கன்னா நம்ம கசாமாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நீ ஏன் ஒரிஜினல் சின்சானா அப்படின்னு கேட்கல, என்னை பார்த்து ஏன்ப்பா பயப்படுற அப்படின்னு கேட்கல, நீ ஒரிஜினல் தானா அப்படின்னு நம்ம கசாமா கேட்குறான். வேறு என்னை பார்த்தா எப்படி இருக்குது, நான் தான்டா சின்சான் மங்கூஸ் மாண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சின்சான் சொல்கிறான். இந்த நேரத்தில் தான் நம்ம கசாமாவோட அம்மாவும் வழியே வந்துடுறாங்க. நம்ம சின்சானை பார்த்தணும், வாப்பா சின்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவோட அம்மா கேட்குறாங்க. நம்ம கசாமாவும் திரும்பி ஃப்ளோர் நம்பரை பார்க்குறான். இது நம்ம வீடா அப்படின்ட்டு. கரெக்டாக 705ன்னு சொல்லிட்டு கசாமா வீடு தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே கசாமா ரொம்பவே கிளம்பிடுறான். இங்கே நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சார் வராரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் லிஃப்ட்டில் இனிமேல் பார்த்து போகையில் சூதாரணமாக போங்க, இதெல்லாம் நீங்களும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. டெய்லி ஒரு வீடியோ வருமானு தெரியாது, ஏன்னா ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆயிடுச்சா. அதனால் டெய்லி ஒரு வீடியோ நான் முயற்சி பண்ணுறேன். 3 மணிக்கு வரும், ஓகேவா? ஏன்னா 12 மணிக்கு அவ்வளோ நம்ம கைஸ் எல்லாம் இருக்க மாட்டீங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். சரி, அவ்வளோதாங்க. இந்த சூப்பர் சேட் இருக்குது, வேணும்னா பண்ணுங்கள், கட்டாயம் இல்லை. சரி, நான் அடுத்த வீடியோ பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.